நம்ம கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போறதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்துக்கு செல்ல 3 வழிகள் இருக்கு. முதல் வழி எரிமேலி பாதை. எரிமேலி வழியாக பெரிய பாதையில் அடர்ந்த காடு மலை வழியாக 61 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் சபரிமலை சன்னதியை அடையலாம். பெரிய பாதை செல்லும் வழி பெயர்கள் எரிமேலி, பேரோத்தோடு, காலக்கேட்டி, அழுதா நதி, கல்லிடும் குன்று, இஞ்சிப்பாறக்கோட்டை, முக்குழி, கரிவலம் தோடு, கரிமலை, பெரிய ஆனைவட்டம், பம்பா, நீலிமலை, சபரி பீடம், கடைசியா சபரிமலை சன்னிதானம். இரண்டாம் வழி வண்டி பெரியார் பாதை. குமுளியில் இருந்து கோட்டயம் செல்லும் வழியில் 94 கிலோமீட்டர் தூரத்தில் வண்டி பெரியார் உள்ளது. அங்கிருந்து 12.8 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் சபரிமலை சன்னதியை அடையலாம். சின்ன பாதை வழிகளின் பெயர்கள் பம்பா நதி, சபரி பீடம், அப்பாச்சி மேடு, சரம் குத்தி, கடைசியா ஐயப்பன் சன்னிதானத்துக்கு செல்லலாம். மூன்றாவது வழிதான் மிகவும் எளிதானது, சாலக்காய பாதை. சாலக்காயத்திலிருந்து சபரிமலைக்கு 8 கிலோமீட்டர் தூரத்தில் பம்பை நதி, பம்பையிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் சபரிமலை சன்னிதானம் உள்ளது. சாலக்காய செல்லும் வழி பெயர்கள் சாலக்காயத்திலிருந்து பம்பைக்கு சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அங்கிருந்து கணபதி கோவில், நீலிமலை, கடைசியா ஐயப்பன் சன்னிதானத்துக்கு செல்லலாம். உங்களுக்கு சுவாமி ஐயப்பனை பிடிக்கும்னா ஐயப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.